திருச்சிற்றம்பலம். சரியா இருக்குங்கம்மா? திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எம்பிராட்டி உமையமரி கைலாயநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. முதல் குருநானாம் நந்தியம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பொழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொன்று பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஒரு திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் இவைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. தெய்வச்சேக்கிழார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானமொழி வந்த நாயன்மார்கள் தொயடியார்கள் திருமுறை அருளாசிரிய பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி. முத்தப்பிள்ளையார் மலரடிகள் போற்றி போற்றி. எடுக்கும் மக்கதை இந்தமிழ் செய்யுளா எடக்கும் செய்திட தடக்கே இந்தரை தாழ்சிவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள்ளிருத்துவாம். பிரகத் சுந்தர குஜாம்பி மகாலிய பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. மருந்தவன் வாழ்வதற்கும் அருந்தவ முனிவரோடு ஆழ்நிழற்கு இருந்தவன் வளநகரிடை மருதே. ஞானமா தேசிக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிட்டம்பலம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத எம்பெருமான் திருவடி கமலங்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு அடியனை தானே வந்து தலையளித்து ஆட்கொண்ட அடியனுடைய தீட்சா குருநாதர் பெருமான் திருவடி கமலங்களை நெஞ்சிலே நிறுத்தி அழுத்தி கொண்டு கைலாய பரம்பரை மெய்கண்ட நான் திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது பட்டத்தில் எழுந்தருளி ஞானச்செங்கோலோச்சி வரும் குருமகா சன்னிதானங்களுடைய சீபாதங்களை திசை நோக்கி வழுத்தி கொண்டு இந்த அற்புதமான ஒரு தலமாகிய அப்பர் அருள் நெறி மன்றம் என்கிற இந்த தலத்தின் வழி சிவநெறி சிந்தனைகளை தொடர்ந்து நாளும் நாளும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து சைவ நல்லுலகம் இதனை கேட்டு பெருவாழ்வு அடைவதன் பொருட்டு சிறப்பு நடத்தி வரக்கூடிய அப்பர் அருள்நெறி மன்றத்து நிர்வாகிகள் அனைவரையும், குறிப்பாக நம்முடைய சிவத்திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் மற்றும் நம்முடைய கோமல் சேகரையா அவர்கள் மற்றும் பெரும்புலவர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த பெருமக்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்து பெருமக்கள் அனைவரையும் இந்த சிறிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த ஒரு அருமையான திருப்பதிக சிந்தனை தொடர்ந்து 12 அமர்வுகளாக இங்கே அப்பர் பெருமான் குரு பூஜையை முன்னிட்டு நடந்து வருகின்றது. அப்படிப்பட்ட இந்த அப்பர் பெருமான் குரு பூஜை திருப்பதிக சிந்தனையாக திரு ஐயாற்று பதிகங்கள் சிந்திக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே இங்கே தொடர்ந்து இந்த திருப்பதிக சிந்தனைகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஆன்மீக சைவ சான்றோர் பெருமக்களை சிறியன் வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே எழுந்தருளி சித்தத்தை சிவன்பாலே வைத்து அவனுடைய பெரும் கருணையையும் அவன் கருணையை நமக்கு நம்முடைய திருமுறை அருளாசிரிய பெருமக்களும் பரமாச்சாரியார் பெருமக்களும் அருளி செய்த பாங்கினையும் கேட்டு உள்ளும் புறமும் மகிழ்ந்து உவந்து இருக்கக்கூடிய சீரடியார் பெருமக்கள் அனைவரையும் இந்த சிறியன் இந்த இனிய வேளையிலே வணங்கி கொண்டு நம்முடைய இன்றைய திருப்பதிக சிந்தனையாக 12வது அமர்விலே நமக்கு பிறவியருக்கும் பிரானே போற்றி என்ற திருவையாற்று திருப்பதிகம் நமக்கு அருளப்பட்டுள்ளது. இந்த திருப்பதிகம் நமக்கு
திரு கைலாயத்திலே நம்முடைய அப்பமூர்த்திகளால் அருளிச் செய்யப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இந்த திருப்பதிகத்தை பெரும் நம்முடைய அப்பர் சுவாமிகள் அருளிச் செய்த அந்த கைலாய மலையானது, இன்னும் அதை சரியாக சொல்லணும்னா, அவர் கைலாய திருமலை செல்லும் வழிதான். அங்கே அவர் அது புராணத்தில் நமக்கு அதை பத்தி விரிவாக சேக்கிழார் காட்டுவார். கால்கள் தொடர்ந்து நடந்து நடந்து தேய, பெருசு கைகளால் உந்திச் செல்ல கைகள் தேய, மார்பினால் உந்திச் செல்ல மார்பு தேய, உருண்டு உருண்டு செல்ல உடல் எங்கும் நொந்து, அவர் அங்கே இதற்கு மேல் உடலால் செல்ல முடியாது என்ற நிலையில் இருந்த நிலையிலே அங்கே ஒரு முனிவர் வடிவத்திலே சிவபெருமான் அருட்காட்சி கொடுத்த இடம். இருப்பினும் அது அங்கே பெருமான் தோற்றுவித்த அந்த தடாகமானது சைவ நல்லுலகத்தவர்களும் நம்முடைய பெரியவர்களும் அது மானசரோவர் என்று குறிப்பிடக்கூடிய அந்த தன்மையினால் அங்கிருந்து திரு கைலாய காட்சி நமக்கு பொதுவாக காணும் பொழுது அற்புதமாக தெரியும். திரு கைலாய யாத்திரை மேற்கொண்ட பெருமக்கள் இதனை அற்புதமாக அனுபவித்து வருவார்கள். அப்படி திரு கைலாயத்தின் அடிவாரத்திலே இருந்து அருளி செய்த பதிகமாக இந்த திருப்பதிகம் விளங்குகிறது. பெருமான் பெருமாட்டியாக அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே உமையம்மையுடனே கைலாயநாதன் அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். இருப்பினும் நாம் ஐயாற்று பதிகங்களை சிந்தித்து வரக்கூடிய அந்த முறையிலே நமக்கு திரு ஐயாற்றினை மேற்கொண்டே நாம் இதனை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே அறம்பலத்து நாயகியுடனே ஐயாரப்பர் பெருமான் திருவடி கமலங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த தலத்தினை பற்றி ஒரு சில சிந்தனைகள், ஏன்னா நிறைய பெருமக்கள் தொடர்ந்து இந்த திருத்தலத்தை பற்றியும் அந்த பெரிய புராண வரலாற்றை பற்றியும் அங்கே அருளப்பட்ட திருப்பதிகங்கள் பற்றியும் ரொம்ப செழுமையாக சிந்தித்து வருகிறார்கள். கேட்க கேட்க மிகுந்த ஆனந்தமும் அந்த பரவசமும் ஏற்படக்கூடிய தன்மையோடு இந்த திருவையாற்றிலே ஒவ்வொரு திருப்பதிகமும் கைலை காட்சியை ஒட்டி அமைந்த வகையிலே நமக்கு சிந்தித்து மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த திரு ஐயாறானது காசியினும் வீசம் அதிகம் என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க திருத்தலம். பெருமான் திருத்தல யாத்திரை மேற்கொண்ட ஓர் ஆதிசைவரின் பொருட்டு தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்ட தலம். இதனை மணிவாசக பெருமான் ஐயாரதனில் சைவனாகியும் என்று போற்றி அருள்வார். நிற்பவும் சரிப்பவும் ஆன புடையமர்ந்த தம் துணையொடும் பொலிவன கண்ட என்று சேக்கிழார் பெருமான் அப்பர் சுவாமிகள் அங்கே ஒவ்வொரு உயிர்களையும் அம்மையப்பராக கண்டு மகிழ்ந்த அற்புதமான திருத்தலம். 18 திருப்பதிகங்கள் ஐயாற்றின் பதியிலே ஐயாற்றை போற்றி நம்முடைய மூவர் முதலிகள் அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். கைலைப்பதிகம் இங்கிருந்து அருளப்பட்ட திருத்தலம். 2 தாண்டகங்கள் இங்கிருந்து தான் கைலையை நோக்கி அருளப்பட்டிருக்கின்றன. நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த பதி, சப்த ஸ்தானங்களில் பிரதானமான பதி. அப்படிப்பட்ட பல பெருமைகளை உடையது. இந்த திருத்தலத்திலே நமக்கு தற்பொழுது அருளியிருக்கக்கூடிய இன்றைய பதிகத்தினை பற்றிய ஒரு சில செய்திகளை பார்ப்போமேயானால், நம்முடைய அப்பர் கைலை காட்சி நிகழ்ந்த அந்த வேளையிலே தொடர்ச்சியாக நமக்கு திரு ஐயாற்றிலை தான் நமக்கு இந்த திருப்பதிகங்கள் அருளப்பட்டுள்ளதாக நமக்கு பெரியவர்கள் பதிப்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வேற்றாகி விண்ணாகி பொறையுடைய பூமி பாட்டான நல்ல தொடையாய் மாதர்பிறை கன்னியான என்று 16 திருப்பதிகங்கள் அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்று முறையிலே அருளப்பட்டுள்ளது. பிள்ளை பெருமான் இந்த கைலாயத்தை பற்றி 2 திருப்பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். நம்பி ஆரூர் பெருமான் நொடித்தான் மலை உத்தமனே என்று தானனை முன்படைத்தான் என்ற திருப்பதிகம் அருளி செய்திருக்கிறார். இந்த மூவர் முதலியில் அருளி செய்த பதிகங்களிலே பிள்ளையார்
கைலை பதிகத்தை திரு காலத்தில் இருந்தபடி அருளிச் செய்வார். நம்பி ஆரூரர் பெருமான் அஞ்சைக்களத்தில் புறப்பட்டு கைலையில் நிறைவு செய்வதாக அந்த பதிகம் அங்கே தாழனை முன்படைத்தான் அமைந்திருக்கும். ஆனால் நம்முடைய அரசுகள் பெருமான் வேற்றாகி விண்ணாகி என்ற திருப்பதிகத்தை திரு கைலையில் இருந்தே அருளிச் செய்தார் என்றுதான் நமக்கு சேக்கிழார் பெருமான் அவருடைய அருட்சரிதத்திலே காட்டிச் செல்வார். இந்த வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற திருப்பதிகமானது இதை ஓதாத சிவனடியார் இல்லை என்றே நாம் சொல்லும் அளவிலே மிக உயர்ந்த ஒரு திருப்பதிகமாக அமைந்து ஒரு பாடலிலும் 9 போற்றிகளாக அமைந்து 11 திருப்பாடல்களிலே கிட்டத்தட்ட 999 போற்றிகளை தன்னகத்தே கொண்டு ஒரு 100 போற்றி சொல்வதற்கு சமம். இந்த ஒரு பதிகத்தை ஓதினால் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்று ஓதிவிட்டு துவங்குவோமே, ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதிகத்தை நிறைவு செய்வதன் முன்னம் ஒரு 100 போற்றிகள் நாம் பெருமானை போற்றி வணங்கியதாக அற்புதமாக இந்த பதிகத்திலே நமக்கு திருவுருள் வாய்க்கப் பெறும். தொடர்ந்து நாம் ஒரு 10 முறை இந்த பதிகத்தை ஓதுவோமே, ஆனால் ஒரு சகசிரதள அர்ச்சனையே செய்த அளவுக்கு சிறந்த ஒரு அற்புதமாக. சந்திராம்மா, உங்களுடைய தொலைபேசியை மியூட் பண்ணிக்கங்க. உங்க பின்புலத்திலிருந்து இறையுது. ஸ்பீக்கரை மியூட் பண்ணிக்கங்க. நன்றி நன்றி. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிகமாக இந்த வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற அற்புதமான பதிகம். அது பெருமான் திருவருட்கருணையினால் நமக்கு அருளப்பட்டுள்ளது. சரி, நம்ம அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றை தொடர்ந்து பல பெருமக்களும் இங்கே எடுத்து பலமுறை சிந்தித்து விட்ட காரணத்தால் இந்த பதிகம் அருளப்பட்ட அந்த இடத்தை மட்டும் நாம் சற்று சிந்தித்து விட்டு நாம் தொடர்ந்து செல்லலாம். இரவு பகலாக நடந்து செல்கிறார். வாரணாசியிலிருந்து பரிசனங்களை பிரிந்த அப்பர் சுவாமி பல பாலை, காடு, கடும் சுரங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் கடந்து தொடர்ந்து அந்த பருக்கை கற்கள் என்று சொல்லக்கூடிய சரளை கற்கள் கிடந்த பூமியில் நடந்தமையால் தாமரை அடிகள் கணுக்கால் அளவு தேய்கின்றன. ஆயினும் வெள்ளிமால் வரைமேல் வைத்த சிந்தையை மறவாத தன்னுடைய தன்மையினால் 2 கரங்களால் தாவி 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 செல்கிறார். கைகளும் மணிக்கட்டு வரை தேய்ந்து போகின்றன. இதெல்லாம் நாம் சிந்தையிலே நினைத்து பார்க்க முடியுமா? அந்த பெருமக்களுடைய பேரன்பின் திறம் எங்கே? அவர்கள் பெருமானை கையிலேயே தரிசிக்க வேண்டும் என்று கொண்ட உள்ளத்தின் உறுதி எங்கே? அடியனெல்லாம் சூழல் அமைந்தால் அழைத்துக்கு செல்கிறேன், இல்லை என்றால் இந்த உலகியல் நம்மை பற்றி கொண்டு விடவில்லை என்றால் சரி அடுத்த முறை செய்து கொள்ளலாம் என்று என்னை நானே சமாதானம் செய்து கொள்கிறேன். ஆனா அவர்களுடைய உறுதி எங்கே? இப்படி செல்கிறார் பாருங்கள். கைகளால் தாவி தாவி செல்கிறார். அது மணிக்கட்டு வரை தேய்ந்து போகிறது. இருப்பினும் மெய்யன்பு உந்தி செலுத்த மார்பினால் உந்தி செல்கிறார். மார்போ தசை எலும்பு தேய்ந்து எல்லாம் முறிந்து போக அடைதற்கரிய அந்த பரம்பொருளை நேரே காணும் ஆர்வம் பெருகி நீண்டு செலுத்தவே உருண்டு உருண்டு செல்கிறார். அப்படி செல்லும் முயற்சியிலே உடலின் அங்கங்கள் தேய்ந்து போகின்றன. அந்த உருண்டு செல்லும் முயற்சியும் மேற்கொள்ள வழியின்றி போகும் நிலையிலே இங்கதாங்க அப்பர் சுவாமியுடைய உறுதியை நாம் சிந்திக்கலாம். இதுவரைக்கும் தன்னுடைய உடலிலே இருந்த சக்தியை கொண்டு சென்றார். இப்ப உடல் தொடர்ந்து உந்தி செல்வதற்கோ உருண்டு செல்வதற்கோ வழியற்ற நிலை, மிக தளர்ச்சி, அப்படியே விழுந்து கிடக்கக்கூடிய நிலையிலே அங்க சேக்கிழார் காட்டுவார், என்னே அந்த அப்பர் பெருமானுடைய அன்பின் திறம். தன் ஆர்வம் அடைதற்கரிய அந்த நிலையிலே உருண்டு செல்லும் முயற்சியும் மேற்கொள்ள வழியின்றி போகவே சித்தத்தால் கையிலையை சிந்தித்து அங்கே இருந்தார் என்று காட்டுவார் சேக்கிழார் பெருமான். அப்போ என் உடலுள்ள அளவு நான் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இதனால் முடியவில்லை என்றால் என் சித்தத்தை அங்கே செலுத்து. எவ்வளவு உயர்ந்த ஒரு அற்புதமான நிலையை நமக்கு சேக்கிழார் காட்டிச் செல்கிறார் பாருங்கள். அப்படி சிந்தித்த நிலையில இருக்கும் பொழுது அங்கே பெருமான் அவருக்கு பல தேவாரங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய நிலை இருக்கக்கூடிய காரணத்தால்
கையிலை அணைய திருவுள்ளம் பற்றாது ஒரு முனிவர் வடிவிலே அங்கே தோன்றி அரசுகர் பெருமானை உற்று நோக்கி உறுப்பெல்லாம் அழிய இந்த கொடிய பாலை நிலைத்து அடைந்தது ஏனோ என்று கேட்க நிமிர்ந்து நோக்கக்கூடிய அரசுகள் பெருமான் திருநீற்று பொழிவை கண்டு பேச திருவுள்ளம் கொள்கிறார். திருநீரு ஜடாமௌலி என சிவவேடம் கண்டமையால் பதில் கூறுவாராய். உமையுடன் கையிலையிலே அண்டர் நாயகன் இருக்கும் கோலம் கண்டு கும்பிட அணைந்தேன் என்பார். முனிவர் வேடத்திலே வந்த சிவபெருமானோ கைலை பெருமலை பூவுலகிலே பிறந்த மானுடர் அடைய எளிதோ, அமரரும் அனைவருக்கு அரிதாம், அவ்வாறு இருக்க ஏன் இங்கு அணைந்தீர் என்பார். உடனே சொல்லார், மீண்டு செல்வதே உமக்கு தக்கது என்று வழி செய்ய அப்பசாமிகளுடைய உறுதியை இங்கே காட்டுவார் கேட்கிறார் பெருமான். ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று அருளி செய்ய உடனே அந்த முனிவர் வடிவிலே வந்த பெருமான் மறைந்தருளி ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்தீர் என்று உரைத்து அருள தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு எழுகிறார். இந்த இடத்துல ஒரு நுட்பமான குறிப்பு என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் கைகள் தேய்ந்து கால்கள் தேய்ந்து மார்பு தேய்ந்து உடல் முழுவதும் சிதைந்து போகும் அளவு பெருமான் அவரை ஏன் இவ்வளவு நேரம் தடுத்து தன்னுடைய திருவருளை காட்டாமல் இவ்வளவு தூரம் ஏன் பொறுமையாக இருந்து அவர் இவ்வளவு வருந்தி தன்னை அணையும் அளவு காத்திருந்தார்? அவருக்கு விரைந்து அருள் செய்திருக்கலாமே என்று சிந்திப்போமே. ஆனால் அவருடைய அருட்சரிதத்திலே நாம் ஒரு சில இடங்களை பார்க்கும் பொழுது சேக்கிழார் பெருமான் காட்டி செல்வார், இந்த உடலானது சமணரிட்ட உணவினை உண்டு வளர்ந்ததுதானே, இதிலே ஓடும் உதிரங்கள் எல்லாம் அவர்கள் கொடுத்த உணவினால் ஊறி பெருகியதுதானே என்ற சிந்தனை அவர் உள்ளத்தில் எப்பொழுதும் நீங்காமல் இருந்தது. அதன் பொருட்டுத்தான் சூலபும் இடமும் கேட்டு பொறிக்க பெற்றார். திருவடியை கேட்டு தன்னுடைய சிரசிலே சூட்டி கொண்டார். பெருமான் திருவருளால் அங்கே சூட்ட பெற்றார். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெற்றாலும் அவர் உள்ளத்தினுள்ளே அந்த ஒரு சிறு குறுகுறுப்பு, அந்த ஒரு சிறு வருத்தம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த வருத்தம் தீர்வதன் பொருட்டு இந்த உடலில் உள்ள சக்திகள் எல்லாம், அந்த உதிரங்கள் எல்லாம், அவையெல்லாம் தேய்ந்து நைந்து வெளியேறி அந்த சமண சார்பினால் வளர்ந்த உடம்பு நீங்கியது என்ற உணர்வு அவருக்கு தோன்ற வேண்டும் என்ற காரணத்தினால் இவ்வளவு தூரம் பொறுத்திருந்த பெருமான் எழுந்திரீர் என்று கூறிய மாத்திரத்திலே தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு ஒளி திகழ் மேனியோடு எழுவார். இந்த திருக்குறிப்போடு அங்கே பெருமான் அருளி செய்கிறார். உடனே பெருமானை நோக்கி கையிலையிலே இருந்த காட்சியை நான் காண வேண்டும், அதற்கு அருள் புரிவீராக என்று விண்ணப்பம் செய்ய, நாம் கையிலையில் இருந்த கோலத்தை பழுதில் திரு ஐயாற்றில் காண்பாய் என்று அவர் அருள் செய்ய, அந்த இடத்திலே பெருமான் திருவருளை தரமேற்கொண்டு வேற்றாகி விண்ணாகி என்று பதிகம் எடுத்தார் என்பார் நம்முடைய கவி வலவர் பெருமான் சேக்கிழார். அந்த வகையிலே நம்முடைய பதிக சிந்தனையை தற்பொழுது நாம் பெருமான் திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க தற்போது மேற்கொள்வோம். திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தோமுனிவர் வாகீஸ்வர வாய்மதிகள் பெரு நாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராவே. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி, கூற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அற்புதமாக எடுத்த எடுப்பிலேயே வேற்றாகி விண்ணாகி நின்றாய் என்று அந்த பெருமானுடைய அந்த உயர்ந்த நிலையை காட்டி செல்கிறார். இதை நம்முடைய தர்மபுர உரையிலே அவர்கள் குறிப்பிடும் பொழுது, பூதகங்களிலே சூக்கும பூதமான விண்ணாகவும் மற்றைய 4 பூதங்களாகவும் இருப்பவனே. வேற்றாகி என்றால் மற்றைய 4 பூதங்கள், விண்ணாகி என்றால் அவற்றில் அனைத்திலும் சூக்கும பூதமாகிய விண்ணாகி நின்றவனே என்று உரை கொடுத்துள்ளார்கள். அதோடு அதை கொஞ்சம் கூர்ந்து நோக்குவோமே ஆனால், வேற்று என்பது கடந்த நிலையாகிய தன்னிலை, அது சொரூப நிலை. விண் என்பது பஞ்சபூதங்களிலும் கலந்து நிற்கும் நிலை, அது கலந்த நிலை. அப்போ
கடந்த நிலையும் கலந்த நிலையும். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்பது திருவாசகம். அப்போ விண்ணாகி என்று சொன்னதால் அவர் அனைத்திலும் கலந்திருக்கிறார் என்பது பெறப்படுகிறது. விண் என்றது அளவிலே அனைத்திலும் கலந்தது எவ்வாறு பெற முடியும் என்று நாம் சிந்திப்போமே. ஆனால் ஓசையானது விண்ணுக்கு குணமாக இருந்தாலும் அது காற்றிலும் பொருந்துகிறது, நெருப்பிலும் பொருந்துகிறது, நீரிலும் பொருந்துகிறது, நிலத்திலும். அப்போ 5 பூதத்திலும் விண் என்கிற ஓசையின் தன்மை கலந்து நிற்கும். அப்ப ஓசையாக 5 பூதத்திலும் அது அந்த விண்ணின் தன்மை, அந்த குணம் பொருந்துவதால் அவன் விண்ணாக நின்றான் என்பது அனைத்திலும் கலந்த நிலை என்றும், வேற்றாகி நின்றான் என்பது அனைத்தையும் கடந்த நிலை என்றும் அந்த கடவுள் இலக்கணத்தை எடுத்த எடுப்பிலேயே அழகாக காட்டி தொடங்குகிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. மேலும் இந்த நிலையிலே மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி என்கிறார். ஏன்னா கைலையிலே அவர் கூறுவார், முனிவர் வேடத்திலே வந்த சிவபெருமான், மீளும் அத்தனை உனக்கு இனி கடன், திரும்பி செல், அதுவே இனி உனக்கு ஆவது என்று கூறிய நிலையில் நான் மீளும்படி தள்ளிவிடாது அவ்வாறு கூறினாலும் எனக்கு அற்புதமான உன் காட்சியை கொடுத்து ஆழ்வேன் திரு ஐயாற்றிலே என்று அருளி செய்தவனே, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, என்னையும் ஆளாக் கொண்டு எனக்கு கைலை காட்சியை காட்டியவனே என்ற பொருளிலே கூறுகிறார். ஊற்றாகி உள்ளே, பெருமான் உயிரினுள் இன்ப ஊற்றாகி நிற்பவன். அந்த பெருமான் அறிவிலே நிலை பெற்று எப்பொழுதும் இருக்கிறான். அப்போ உயிரறிவை விளங்கச் செய்வது அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சத்த பிரபஞ்சம், இந்த சத்தம் இருக்கிறது அல்லவா, இந்த சத்தம் தான் உயிர் அறிவை விளங்கச் செய்வது. அப்படி அவன் சத்த பிரபஞ்சமாக அவன் விளங்கக்கூடிய பெருமான், அதான் ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி. அப்படி சத்த பிரபஞ்சமாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் அவன் அனைத்திலும் சக்தி வடிவிலே கலந்து நிற்கிறான். ஆற்றாகி, ஆற்றல் வடிவிலே, அந்த பெருமான் ஆற்றல் வடிவிலே அனைத்திலும் நிற்கிறான். அந்த ஆற்றல் வடிவிலே அவன் எதிலும் கலக்கவில்லை என்றால் இந்த உலகம் என்பது இயங்காது அப்படின்ற குறிப்பை அங்கே காட்டுகிறார். ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய். 6 அங்கம் 4 வேதம், 6 அங்கங்கள். இதை நம்ம முன்னாடியே நம்ம ஐயா கூட கூறினார்கள். நம்ம சிந்திக்கும் போதெல்லாம் இந்த 6 அங்கங்களையும் இவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப நாம் கூற 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 நமக்கு நல்லா அது சித்தத்திலே பதியும் என்பார்கள். சிற்சை, வியாகரணம், நிருத்தம், சந்தோவிசிதி, சோதிடம், கற்பம் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்களும் 4 வேதங்கள். 4 வேதங்கள் நமக்கு தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களும் ஆனவனே என்று அந்த பெருமானை போற்றி பரவுகிறார். காற்றாகி எங்கும் கலந்தாய், அந்த பரம்பொருள் காற்றாகி எங்கும் கலந்து நிற்கிறான். இன்றைய அறிவியல் கூட ஆராய்ச்சியிலே காணும் பொழுது மற்ற மற்ற கிரகங்களிலே ஆக்சிஜன் என்ற வாயு இல்லையே தவிர ஹீலியம் உள்ளிட்ட பலவித வாயுக்கள் அங்கங்கே நிறைந்திருக்கின்றன என்றுதான் இன்று அறிவியலும் நமக்கு கூறுகிறது. நம்முடைய ஆகமம் எவ்வாறு கூறுகிறது என்று கேட்டால், வளிமண்டலத்திலே காற்றின் தன்மை எங்கும், அதாவது இந்த அண்டசராசரம் முழுவதும் காற்றின் தன்மை எங்கும் விரவி காணப்படுகிறது. அந்த இந்த நம்முடைய அறிவியலால் அறிய இயலாத நுண்ணிய வாயுக்களாலேயே இந்த பால்வழி மண்டலம் இயங்குகிறது என்று காட்டுகிறது நம்முடைய ஆகமம். இதையெல்லாம் நாம் இந்த ஆகம நூல்களை சிந்திக்கும் பொழுது அந்த குறிப்புகளை காண முடிகிறது. அப்படி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி என்று அந்த பெருமானை போற்றி பரவி, கைலை மலையில் எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமானே, உன்னை போற்றி வணங்கி பணிகிறேன் என்று அந்த பெருமான் திருவடியை அந்த திரு கைலையில் போற்றி பணிகிறார். நாவுக்கு தனி அரசர் பெருமான். பிச்சாடல் பேயோடு கந்தாய் போற்றி, பிறவி அறுக்கம் பிரானே போற்றி, வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி, மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, பொய்ச்சார் புறம் 3 எய்தாய் போற்றி, போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி,
காகநாகம் அசைத்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பிச்சாடல், பேய்களோடு பெருமான் பித்தாடல் என்று சொல்லக்கூடிய அந்த கூத்தினை உகந்து ஆடுபவன். பித்தாடல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேண்டியவாறே அந்த பெருமான் நடனங்களை ஆனந்தமாய் ஆடுதல். அந்த பெருமான் ஆடல் நிகழ்த்துவது என்பது ஐந்தொழில் பெருங்கூத்து. அந்த ஐந்தொழில் பெருங்கூத்து தன்னை போற்றி வழிபடும் உயிர்களுக்காக மட்டும் செய்வதா? அல்லவே, உலக உயிர்கள் அனைத்திற்கும், கடவுள் என்பவரே இல்லை என்று சொல்பவருக்கும் சேர்த்து அந்த ஐந்தொழில் பெருங்கூத்து நிகழ்த்துகிறார். அப்போ அது தன்னை வழிபடுவதற்கு மட்டும் உபகாரம் செய்வதற்காக அல்லாமல் தன்னை வழிபடாதவர்க்கும் உபகாரமாக அந்த பெருமான் அந்த கூத்தினை ஏற்றுகிறார். அதனால்தான் இதனை கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு உழிதருமே என்று திருவாசகம் அங்கே போற்றுகிறது. அப்படி அந்த பெருமான் பித்தாடலை எதன் பொருட்டு மேற்கொள்கிறான் என்றால், இந்த உலகிலே தோன்றிய உயிர்கள் அனைத்தின் பிறவியும் அறுதல் பொருட்டு. அது தலைப்பாக கொடுத்த பகுதி இதுதான். பிறவியருக்கும் பிரானே போற்றி. அந்த பிறவி அறுக்கக்கூடிய அந்த பெருவாழ்வை வகுத்து கொடுப்பதன் பொருட்டு பெருமான் பித்தாடல் என்ற அந்த பெரும் கூத்தினை இயற்றுகிறான். அந்த பித்தாடல் ஆடக்கூடிய எம் தலைவனே என்று பெருமானை போற்றி கொண்டு வைச்சு ஆடல். வைச்சு ஆடல் என்றால் உயிர்களை அவற்றின் வினைக்கு தக்கபடி பல்வேறு வகை பிறப்புகளிலே நிறுத்தி அவற்றை பக்குவப்படுத்துதலை பெருமான் விளையாட்டு போல செய்து அங்கே நிகழ்த்துபவன். அதாவது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்து தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்பாரல்லவா நம்முடைய மணிவாசக பெருமான். அதுபோல இங்கே வைத்து ஆடுதல் என்பது இந்த உயிர்களை பிறவியிலே வைத்து அதனை ஒரு விளையாட்டு போல செய்பவனே என்று போற்றுகிறார். அடுத்து மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, என் உயிரிலே புகுந்தி என் சிந்தையிலே நிறைந்தவனே. இது போன்ற ஞானிகளால் அவன் சித்தத்திலே நிறைந்திருப்பதை எந்நேரமும் உணர்ந்து அவனை உள்ளுக்குள்ளே போற்றி வழிபடக்கூடிய தன்மையோடு அவன் விளங்குவான். ஏனென்றால் அவர்கள் மலம் நீங்கிய சுத்தான்மாக்கள். இனிப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க என்று. அதுபோல தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்பார்களவா நம்முடைய வாகீச வள்ளல் பெருமான். அதுபோல இந்த பெருமான் உயிரிலே பொருந்தி என் சித்தத்திலே புகுந்தவனே என்று போற்றுகிறார். போகாது என் சிந்தை புகுந்தாய் கச்சாக நாகம் அசைத்தாய். அந்த மருவியன் சிந்தை புகுந்தாய் பொய்ச்சார் புறம் ஒன்று மெய்தாய். பொய்ச்சார்பு, சிவ வழிபாடே மெய்ச்சார்பு. அந்த சிவ வழிபாட்டை கைவிடுதல் அனைத்தும் பொய்ச்சார்பு என்றே நாம் கொள்ள வேண்டும். நம்ம இந்த முப்புராதிகள் வரலாற்றை திரும்ப திரும்ப பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம். அந்த சிவபெருமான் ஒருவனே மெய். அதனாலதான் மணிவாசக பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பார். அந்த சிவத்தை தவிர மேற்கொள்ளும் அனைத்தும் பொய்யே. நம்ம ஔவையார் சொல்லுவாங்க, ஈதலறம், இந்த நாள் பொருளை காட்டும் பொழுது, ஈதலறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் ஈசனை நினைத்து இம்மூன்றையும் விட்டதே பேரின்ப வீடு. அப்ப அனைத்தையும் விட்டு அந்த பரம்பொருள் ஒருவனையே நினைக்க வேண்டும். அவனே மெய். அதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை என்பார் நம்முடைய நம்பி ஆரூர் பெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் அவனை வினையாது தம்மை விதந்து சிவபூசையை கைவிட்டு தம்மை விதந்து அந்த பொய் சார்பிலே நின்ற அந்த முப்புராதிகளை எரித்தவனை போற்றி என் சிந்தையின் உள்ளே புகுந்து என்றும் பிரியாது இருப்பவனே. இது அவன் சித்தத்தின் உள்ளே இருப்பது என்று இங்கே கூறுவது அவன் ஒன்றாய் இருக்கும் நிலை. அந்த ஒன்றாய் இருக்கும் நிலை என்பது அந்த பெருமான் உயிர்களை எப்பொழுதும் நிலைத்திருத்தல் பொருட்டு ஒன்றாகவே இருந்து செலுத்திக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் அவன் இடைக்கச்சாக பாம்பினை அணிந்திருக்கிறான். அந்த பாம்பினை அணிந்து ஆடுதல் என்பது அந்த பெருமானுடைய பெருங்கூத்திலே நாம் பல இடங்களிலே தேவாரங்களிலே காண முடியும்.
அப்படி இடைக்கச்சாக பாம்பினை அணிந்த புலித்தோலை அணிந்து அதன் மீது இடைக்கச்சாக பாம்பினை அணிந்தவனே, உன்னை போற்றி வணங்குகிறேன் என்றுக்கு நாவினுக்கு தனியரசர் தன்னுடைய மருவி உள்ளம் புகுந்தவனை, அந்த உள்ளத்திலே நீங்காதவனை வணங்கி மகிழ்கிறார். மூன்றாம் திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். மறுவார் புறம் மூன்றும் எய்தாய் போற்றி, மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, உருவாகி என்னை படைத்தாய் போற்றி, உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி, திருவாகி நின்ற திறமே போற்றி, தேசம் பரவ படுவாய் போற்றி, கருவாகி ஓடு முகிலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மறுவார் புறம். திரும்பவும் அதே அந்த முப்புராதிகளை எரித்த அந்த கருத்து மீண்டும் இங்கே எடுத்தாள்கிறார். சிவத்தை பொருந்தி அறவழியிலே நில்லாதார் புறம் மூன்றையும் அழித்தவனே. மறுவுதல் என்பது பொருந்துதல், சிவத்தை பொருந்துதல் என்பது அறத்தின்பால் நிற்றல். நீங்க பெரிய புராணத்தை சிந்திப்பவர்களுக்கு நல்லா தெரியும். நம்ம புலவரையாவுடைய இந்த அற்புதமான விளக்கத்திலே நாம் எல்லாம் பெரிய புராணம் எனும் ஞான அமுதத்தை தொடர்ந்து பருகி வருகிறோம். அதில் நம்ம பார்த்தோம் என்றால், சிவபெருமானுடைய அந்த விடை மீது அருட்காட்சி முதலிலே நிகழும் இடம் எங்க அப்படின்னு சொல்லி நாம் நோக்குவோமே. ஆனால் முதல் அருட்காட்சி அறத்தின்பால் நின்று அரசாட்சி மேற்கொண்ட மனுநீதி சோழருக்கு தான். அப்போ பெருமானை பொருந்துதல் என்பது அறவழியிலே நின்று அவனை போற்றுதல். அப்படி அவனை பொருந்தி அறத்தின் வழியில் இல்லாதார் புறம் மூன்றையும் எய்தவனே என்று போற்றுகிறார். மருவியன் சிந்தை, என் சித்தத்தில் உள் புகுந்தவனே. அந்த பெருமான் மறுவாதவர் புறத்தை எய்தான், மருவியவர் சித்தத்திலே புகுந்தான். இந்த இடம் ரொம்ப அழகாக நம்முடைய திருவருட்பயனிலே எடுத்துச் சொல்வார் உமாபதி சிவம். நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன் என்று அழகாக எடுத்து அருளி செய்வார் திருவருட்பயனிலே. நம்முடைய நாவுக்கரசர் பெருமானே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன், குலமிலர் ஆகிலம் குலத்திற்கேற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாய்வே என்று நமச்சிவாய பதிகத்திலும் எடுத்தாண்டிருப்பார். அப்படி இந்த பரம்பொருள் மறுவார் புறத்தை எரித்தமையும் மருவி சித்தத்திலே புகுந்து தன்னுடைய திருவருளை விளைத்தமையும் அழகாக போற்றியாருகிறார் நம்முடைய நாவரசுகள் பெருமான். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் உருவமில்லா உயிர்கள் தங்குவதன் பொருட்டு ஓர் உடல் என்னும் உருவத்தில் தங்கும்படி அங்கே படைத்தவன். உருவாகி என்னை படைத்தாய். இந்த உயிருக்கு உருவம் இல்லை, அந்த உயிர் தங்கும்படி ஓர் உடல் என்னும் உருவத்தை படைத்தவனே. ஆயினும் இந்த உயிர் மாயாரூபமாகிய உடலிலேயே தங்கி என்றும் இருந்து விடாதபடி ஆவியை உடலில் இருந்து பிரித்து எவர்க்கும் புலப்படாதபடி ஒளித்தவனே. அப்போ அவன் ஒரு பிறவியிலும் பிரித்து 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 ஆவியை ஒளிப்பது எதன் பொருட்டு என்று கேட்டால், அவன் திருவடியிலே நிறைவாக சேர்த்து கொள்ளுதல் பொருட்டு. இத அப்பர் சுவாமி தன்னுடைய தனி திருவிருத்தத்துல சொல்லுவாரு. பிணிமேய்ந்து இருந்த இருகால் குரம்பை இது நான் உடையது, இது பிரிந்தால் தருவாய், எனக்கு உன் திருவடி கீழ் ஓர் தலைமறைவே. நாம் எல்லாம் தலைமறைவாக வேண்டும் என்றால் அந்த சிவபரம்பொருளின் திருவடிக்கு கீழே ஆக வேண்டும். பல பேர் தவறு செய்துவிட்டு எவருக்கும் தென்படாமல் தலைமறைவாவார்கள். நாம் எல்லாம் தலைமறைவாக வேண்டியது அந்த எடுத்த திருவடி நிழலின் கீழே என்று அற்புதமாக அருளி செய்வார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் பேரின்ப வடிவான முத்தி திருவாய் நின்ற திறத்தை உடையவன். திருவாகி நின்ற திறம், அதென்ன திருவாகி நின்றம்? பேரின்ப வடிவாகிய முத்தி திரு. அந்த பெருமான் இருக்கிறானே, அந்த பெருமானை அடைவதற்கு ஒவ்வொரு உயிரும் பிறவிகள் தோறும் அரும்பாடு படுகின்றன அவன் திருவடியை சேர. அவனோ யாவர்க்கும் முத்தியை தான் அளிக்கக்கூடிய பெரும் திருவருளாவுடைய சர்வேஸ்வரனாக விளங்குகிறான். அதனால அந்த பரம்பொருளை திருவாகி நின்ற திறம் என்று அவனுடைய பெருங்கருணையை போற்றி பரவுகிறார். திருவாகி நின்ற திறமையை போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி, எல்லா உலகத்தவரும் போற்றி பரவக்கூடிய பெருமானே என்று அங்கே அற்புதமாக வாழ்த்துகிறார். அறுவகை சமயத்தோக்கும் அவ்வவர் பொருளாய் பேராம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்தங்கு அறிவினில் அருளால் மன்னி என்று சிவஞான சித்தியாரிலே அற்புதமாக காட்டுவார் நம்முடைய அருள்நந்தி சிவம். அதாவது அறுவகை சமயம்,
அந்த அறுவகை சமயத்தை நமக்கு விரித்து காட்டுவார் நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் பெருமான். புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம் என்று நாலு வகையிலே 6 கூறு. அப்போ 24 சமயங்களாக பிரித்து காட்டுவார். அப்படி எந்த சமயத்தில் இருப்பவராலும் இந்த பரம்பொருள் அவ்வவருடைய பக்குவத்துக்கு தகுந்த ஓர் கடவுள் வடிவிலே, ஓர் இறைவன் வடிவிலே அந்தந்த சமயத்துக்கு நின்று அவன் அங்கே அவர்களை ஆட்கொண்டு அருளுகிறான். அதனாலதான் எல்லா உலகத்தவரும் அவனை போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட தேசம் பரவப்படுவோனே என்று அந்த பரம்பொருளை போற்றுகிறார். அதே மாதிரி அந்த பெருமான் எந்த சமயத்திலே இருந்து வழிபட்டாலும் அவர்களுக்கு அந்த சமயத்து கடவுளர் வடிவிலே வந்து அருள் கொடுப்பான் என்பதை யாதொரு தெய்வம் கொண்டீர் ஆங்கே அத்தெய்வம் ஆகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர் என்றும் அருளி செய்வார். அப்படிப்பட்ட பெருமான் அவன் கருக்கொண்ட மேகம் போன்று விளங்குபவனே. வெண்மேகத்தினால் பயனில்லை. ஏன்னா வெண்மேகம் மழையினை பொழியாது, பறந்து திரிந்தபடி இருக்கும். ஆனால் கருமேகம் திரண்டு விட்டது என்றால் உடனே மின்னல் வெட்டும், உடனே பெருமழை பெய்யும். அப்படி இந்த பெருமான் கருக்கொண்ட மேகம் போன்று விளங்குபவனே. கவியை பெரிய அளவிலே பொழிந்த அந்த புலவருக்கு கவி காலமேகம் என்று நாமம் அமைந்ததல்லவா? அதுபோல நம்முடைய பெருமான் கருக்கொண்ட மேகம் போன்று விளங்குபவனே என்று அந்த பெருமானை போற்றுகிறார். அப்படி இந்த உலகிலே பல தெய்வங்கள் வணங்கப்படினும் அவற்றுள் அருட்திருவாய் விளங்கி மெய்யருளை புரிபவன் சிவபெருமானே என்றும் மற்ற தெய்வங்கள், அதனால இவன் கார்மேகம், மற்ற தெய்வங்கள் எல்லாம் வெண்மேகம் என்று அவற்றிலிருந்து பரம்பொருளை பிரித்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமானே, கைலை மலையில் என்றும் நிலை பெற்றிருப்பவனே, உன்னை போற்றி வணங்குகின்றேன் என்கிறார் நாவுக்கு தனிப்பெரும் அரசுகள் பெருமான் 4ஆம் திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி, வந்து எந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி, ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி, ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி, தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி, தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி, காணத்தியாடல் புகந்தாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. வானத்தவரும் போற்றும் அமிர்தம் போன்றவனே என்று நமக்கு உரையாசிரிகள் உரையருளி செய்திருக்கிறார்கள். இருப்பினும் மேலான உலகில் வாழ்பவர்கள் தேவர்கள். இப்ப நாம இருக்கக்கூடியது பூலகம். இதற்கு மேலே 7 உலகம், கீழே 7 உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபுண்டு. இப்ப 14 உலகம் என்பார்கள். நடுவிலே அமைந்தது பூமி. இங்கு இன்பமும் துன்பமும் சமமாக தீர்த்தற்கான பூமி இது, கண்ம பூமி என்பார்கள். கீழே செல்ல செல்ல துன்பத்திற்குரிய புவனங்கள் என்பார்கள், மேலே செல்ல செல்ல இன்பத்திற்குரிய புவனங்கள் என்பார்கள். அது பூமியை விட மேலே இருப்பதால் அங்கு இன்பம் மிகுதி. அப்ப அதனாலதான் அது கொஞ்சம் மேலான உலகம். அப்படி மேலான உலகில் வாழ்பவர்களான தேவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பிறவிப்பிணியை இந்த பெருமானை தீர்க்கும் மருந்தாக விளங்குகிறான். அவன் கிடைத்தற்கரிய பொருள். அந்த கிடைத்தற்கருளிய பொருளாக அவன் இருந்தாலும் அவன் கருணையினால் அடியேன் மனத்தின் உள்ளே வந்து புகுந்தவன். அதான் வந்து எந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி. அந்த பரம்பொருளை உயிர்கள் தன் திறத்தால் அடைதற்கு அரிது. அவன் தானே தந்தால் மட்டுமே அவன் திருவடியை இந்த உயிர்களால் பற்ற முடியும். அந்த தானே தரும் அவனுடைய அந்த தன்மைதான் அவனுடைய பெரும் கருணை என்று போற்றக்கூடியதாக இங்கே சைவம் அதை நமக்கு எடுத்து கூறுகிறது. அந்த பெருங்கருணை தான் அவனுடைய அருட்சக்தி என்று நாம் போற்றி வழிபடுகிறோம். அப்படி வந்து எந்தன் சிந்தை புகுந்தவனே என்று அந்த பெருமானை போற்றி வணங்குகிறார். ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி. ஊனத்தை நீக்கும் உடல். இப்போ உயிர்களுக்கு இந்த பிறவி என்பது ஊனம். ஏனென்று கேட்டால் உயிர்தான் சிவானுபவம் ஒன்றிற்கே உரியது என்பது ஞானசாஸ்திரம். இந்த உயிர் சிவானுபவமாகிய பேரின்பம் ஒன்றுக்கே உரியது. ஆனா அந்த பிறவி இருக்கிறதே, இந்த பிறவி நம்மை மையல் செய்து மயக்கி திருவடியை மறக்க செய்வது. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமி கையிலிருந்து வரும்போதே விண்ணப்பம் பண்ணுவார்.
கைகள் அஞ்சலி கூப்பிக் கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய். அவருக்கு எவ்வளவு யுகங்களா ஊழிதோர் ஊழியா அவருக்கு தொண்டு செய்திருப்பார், எவ்வளவு பேரை பார்த்திருப்பார். அனுபவத்துல சொல்றார் சுவாமி, இந்த பூவுலக வாழ்க்கை இருக்கிறதே இது மையல் மானுடம், மயக்கத்தை செய்வது. இது மாயாகாரியமாகிய இந்த உடலோடு கூடி மும்மலமும் கூடிய நிலை, சகல வர்க்கத்திலே இந்த பூமியிலே பிறக்கும் நிலை, அது போன்ற நிலை. அதுதான் ஊனம் என்று இங்கே அருளி செய்கிறார். அந்த ஊனமாகிய பிறவி, அந்த பிறவியை நீக்க அவன் அருள் உரு கொண்டவன். ஊனத்தை நீக்கும் உடல், அந்த பெருமான் உடல் என்ற அருள் உரு திருமேனி தாங்கி இருக்கிறானே, அது உயிர்களின் பிறவி ஊனத்தை நீக்குவதன் பொருட்டு தாங்கியது. இது சிவஞான சித்தியார்ல அற்புதமா சொல்லுவார். சித்திக்கு மிஞ்சியன சாஸ்திரம் இல்லைன்னு சொல்லுவது ரொம்ப சரி. சித்தியாரை ஆழ்ந்து கூர்ந்து படித்தீர்களானால் எந்த விதமான திருமுறைகளிலே அமைந்த சொல்லாட்சிக்கும் நீங்க அதுல பொருட்பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமா அருளி செய்திருப்பார் அருளந்தி சிவம். அவருடைய குருவருள் அந்த அளவுக்கு அந்த சிவஞான போதத்தை விரிக்க செய்திருக்கிறது. சிவஞான போதத்தில் இல்லாததை அவர் சொல்லிடல, சிவஞான போதத்தில் இருப்பதுதான் என்ன செய்திருக்கிறார், நாம் உணரும் அளவு சிவஞான போதத்தை விரித்திருக்கிறார். இதுதான் நம்ம பொருளா எடுத்துக்கணும். ஏன்னா சிவஞான மாபாடியம் செய்தாரே நம்முடைய சிவஞான முனிவர், ஒரு 600-700 பக்கத்துக்கு அதை விரித்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பக்கத்துல அடக்கிடலாம் 12 சூத்திரத்தை. 700 பக்கத்துக்கு விரிக்கிறார்னா அதன் உள்ளே பொதிந்திருந்ததை விரிக்கிறார். அது போல இந்த சிவஞான சித்தியார்ல சொல்லுவார், போகியா இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியாய் யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானார் போல் செய்த வினையினை வீட்டல் ஓரார், ஊகியா மூடர் எல்லாம் உம்பரின் ஒருவர் என்பார் என்று அருளி செய்வார். அந்த பெருமான் போக வடிவம் தாங்கியது உயிர்களுக்கு போகம் தருவதன் பொருட்டு, யோக வடிவம் தாங்கியது உயிர்களுக்கு யோக முத்தியை அருளுதல் பொருட்டு, வேக வடிவம் தாங்கியது நம்முடைய வினையினை நீக்குதல் பொருட்டு அவன் கொண்ட உக்கிர திருமேனிகள். உக்கிர திருமேனின்னு பார்த்தா காலசம்ஹாரர், இந்த யானையை உரித்தார் அல்லவா, இது போன்ற திருமேனிகள்லாம், இதெல்லாம் வேக வடிவம். நம்முடைய பைரவர், நம்முடைய இந்த வீரபத்திரர், இது போன்ற திருமேனிகள்லாம் வேக வடிவன்பார்கள். அது வினையை நீக்குதல் பொருட்டு பெருமான் கொண்ட திருமேனிகள். அந்த வகையிலே பெருமான் அங்கே உருவம் தாங்கியது இந்த உயிர்களின் ஊனமாகிய பிறவியை நீக்க. அடுத்து இன்னொரு பாடல சொல்றாரு, அவ்வேடமெல்லாம் சிவபெருமான் தாங்கி இருக்கக்கூடிய வேடமெல்லாம் அருள்புரி தொழில், அருளால் அவன் மேற்கொண்ட தொழில் என்பது ஓரார், கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம், நம் வினையை கொள்வதன் பொருட்டு அந்த குணத்தினை தனக்கு வடிவமாக அந்த பெருமான் கொண்டு நிற்கிறான். குணத்தினை உடையது குணி, அருளாகிய குணத்தை உடையவன் குணியாகிய சிவபெருமான் என்று அற்புதமா சொல்வார். இன்னொரு இடத்துல சொல்லுவார், உருமேனி தரித்து கொண்டது இறந்த அருமேனி அதுவும் கண்டோம். அருவுருவம் அருமேனி, அருவுரு ஆகும் போது திருமேனி உபயம் பெற்றோம். அடுத்த அருவுருவம் உருமேனி, உரு இறந்த அருமேனி, அருவுரு, மூன்றும். இந்த மூன்றும் நம் திருமேனி உபயம் பெற்றோம். செப்பிய மூன்றும், அருவம் அருவுருவம் உருவம், இந்த மூன்றும் நம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே என்று அற்புதமா அருளி செய்வார். அப்படி உயிர்களின் கருமேனி கழிக்க அந்த திருமேனி கொண்டவனே என்று போற்றுகிறார். ஊனத்தை நீக்கும் உடலே என்று. ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி. இந்த பெருமான் ஓங்கி அழல் வடிவத்திலே, அதாவது அண்ணாமலையிலே அவர்கள் தேடிய பொழுது அழல் வடிவிலே அவன் ஓங்கி நின்றவன். இங்கே அழல் என்பது ஞான திருமேனி என்றும் இங்கே கொள்வது பொருந்தும். ஊனத்தை நீக்கும் உடல் தாங்கிய அவன் ஞான வடிவிலே ஞானச்சுடராய் நின்ற பெருமான் என்று போற்றும் அல்லவா தேவாரம். அப்படி அழல் வடிவிலே நிமிர்ந்தவனே என்று போற்றுகிறார்.
தேனத்தை வார்த்த தெளிவே, தேனத்தை தெளிந்த தேனின் தன்மையினே என்று போற்றுகிறார். அதாவது கோயில் பதிகத்திலே தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே என்று போற்றுவார் மணிவாசக பெருமான். தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்திறங்கி என்றும் போற்றுவார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் தேனத்தை வார்த்த தேனின் தெளிவாக இருக்கக்கூடியவனே என்ற அந்த பரம்பொருளை போற்றுகிறார். அந்த தேனின் தெளிவு என்பது அதை பருகக்கூடிய ஞானிகளுக்கே அதன் அதன் சுவை தெரியும். அப்போ தேனுக்குள்ளே சுவை எவ்வாறு இருக்கிறது என்பது தேனை உண்டவனுக்கே தெரியும் என்பார் அல்லவா திருமூலர். அதுபோல அவர் உணர்ந்தவர், அதை அனுபவித்தவர் என்பதால் தேனத்தை வார்த்த தெளிவு என்ற அந்த பரம்பொருளின் தன்மையை போற்றி வணங்குகிறார். தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி, தேவருக்கெல்லாம் தேவனாய் இருப்பவனே. அந்த சிவபரம்பொருள் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய தன்மையுடையவன். அந்த பெருமானை இரண்டாம் திருமுறையிலே நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்திகள் அருளி செய்யும் பொழுது, நீர் தீபமாலை தூபமும் செறிந்த கையராகி நம் தேவதேவன் மண்ணும் ஊர் திருந்து காழி சேர்மினே என்பார். அப்போ தேவதேவனாக அந்த பரம்பொருளை திருஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறையிலே அவன் தேவதேவனாய் இருக்கும் தன்மை அருளி செய்திருக்கிறார். அதே போல சென்னிப்பத்திலே நம்முடைய மணிவாசக பெருமான் தேவதேவன் மெய் சேவகன் தென்பெருந்துறை நாயகன் என்று அருளி செய்வார். திரு இசைப்பாவிலே அளந்து போயினேன் அம்பலக்கூத்தனே அணிதில்லை நகராளி சிலந்தி அரசாள்க என்று அருள் செய்த தேவதேவ ஈசனே என்று போற்றி செய்வார். இப்படி திருமுறைகளிலே பல இடங்களிலே அந்த பெருமான் தேவருக்கெல்லாம் தேவனாயிருக்கும் தன்மை எடுத்து ஆண்டிருக்கிறார்கள் அருளாளர்கள். அப்படிப்பட்ட தேவருக்கெல்லாம் தேவனாய் இருப்பவனே, தேவருக்கெல்லாம் தேவனாய் நின்றாய் என்ற அந்த பரம்பொருளை போற்றி நீ காணத்தீ ஆடல் உகந்தாய். அப்படி தேவர்களுக்கெல்லாம் மேலான தன்மையிலே விளங்கிய நீ காணத்தீ சுடுகாட்டு தீயை உகந்து ஆடுதலை மேற்கொண்டவனே. அந்த பெருமான் சுடுகாட்டு தீயிலே உகந்து ஆடுதல் மேற்கொள்வது என்பது எதன் பொருட்டு என்றால், அங்கே அந்த உயிர்கள் எல்லாம் தன் கடைசி காலத்திலே பட்டு சென்று சேருமிடம் சுடுகாடல்லவா, அந்த உடல் எல்லாம் சென்று சேருமிடம். அப்படி வந்து சேரக்கூடிய அந்த உயிர்களுக்கு அங்கிருந்து அருள் செய்தல் பொருட்டு அவன் அங்கே சுடுகாட்டு தீயிலே உகந்து ஆடுதலை மேற்கொள்வான். இதை நமக்கு காசியிலே கூட சொல்வார்கள். காசியிலே இறந்த உடலுக்கு பெருமான் திருவைந்தெழுத்தை உபதேசம் செய்வான். அவர்களுடைய வழக்காதிலே இறந்து போனவர்களுக்கு திருவைந்தெழுத்தை உபதேசம் செய்வான் என்பார்கள். அப்போ இந்த உயிர்கள் நல்ல உயிரும் உடலும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே கூட தன்னை உணர இது மறந்து உலக மாயிலே பட்டு அழுந்தினாலும் அவன் கருணையினால் இது உயிரை பிரிந்து அந்த உடல் தனித்திருக்கும் நிலையில் கூட அவன் தன் கருணையை செலுத்துதல் பொருட்டு உபதேசம் செய்யும் தன்மையுடையவன் என்ற குறிப்பு. அதுதான் சுடுகாட்டு தீயை, அதான் காணத்தீ ஆடல் உகந்தாய் போற்றி. அவன் உகப்பதெல்லாம் நம் மீது கருணை செய்தல் பொருட்டே, ஏன்னா அவனுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை என்பது நாம் நன்கு உணர்ந்தது. அந்த வகையிலே காணத்தீ ஆடல் உகந்தாய் போற்றி என்றும் கையிலையில் நிலை பெற்றிருப்பவனே உன்னை போற்றி வணங்குகிறேன் என்கிறார் கோதில் மொழி கொற்றவனாகிய வாய்மை திறம்பா வாகீச வள்ளல் பெருமான். அடுத்த திருப்பாடு. ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பரந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி. ஊராகி நின்ற உலகே, ஊர்கள் பலவாகவும் அவை சேர்ந்த உலகமாகவும் நிற்கக்கூடியவனே என்று போற்றுகிறார். இந்த ஞானசாஸ்திரத்துல பார்த்தோம்னா உலகினை இறந்து நின்றது அவன் உரு என்பது ஓரார். உலகினை இறந்து, உலகம் கடந்து அண்டம் கடந்த பரம்பொருள் அல்லவா அவன். ஆனா உலகினை இறந்து நின்றது அரண்உரு என்பது ஓரார். உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பதும் ஓரார். இப்படி அவன் உலகத்தை கடந்து நிற்பவன் தானே, அப்படியே இருந்து விடுவானா என்றால் இல்லை இல்லை, இந்த உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும். அப்போ அவன் உலகத்தை கடந்து நிற்பவன் தான், ஆனாலும் அவன் உடலிலேதான் இந்த உலகம் தோன்றி ஒடுங்கும் என்பது ஞான சாஸ்திரம். சித்தியாரிலே 65ஆம் பாடலிலே
அற்புதமாக அருளந்தி சிவம் அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட பரம்பொருள் அவனை சோற்றுத்துறை தாண்டகத்திலே அப்பர் சுவாமி சொல்லுவார், தன்னவனாய் உலகெல்லாம் தானே ஆகி தத்துவனாய் சார்ந்தார்க்கு இன்னமுது ஆனானே என்பார். உலகெல்லாம் தானே ஆகி அந்த பரம்பொருளே உலகம் யாவையுமாய் நிற்பவனே என்பார். திருமந்திரத்திலே திருமூலர் அருளி செய்யும் பொழுது, இலிங்கமதாவது யாரும் அறியார், இலிங்கமதாவது என் திசை எல்லாம், இலிங்கமதாவது என்னன் கலையும், இலிங்கமதாக எடுத்தது உலகே. அந்த பரம்பொருளே இந்த உலகாக நிற்கிறான் என்பதை இவ்வாறு பல இடங்களிலே திருமுறைகள் எடுத்து அழகாக தோத்திரமும் சாத்திரமும் போற்றி மகிழ்கின்றன. அந்த வகையிலே ஊராகி நின்ற உலகமாக அவன் விளங்குகின்றான். ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய், அண்ணாமலையிலே அழற்பிழம்பாக நின்ற பரம்பொருளே என்று அவனை போற்றி பரவுகிறார். பேர், அதாவது பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி. பேர் என்பது புகழை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாட்சி. பேரும் புகழும் என்று இந்த உலகியல் வழக்கை பார்க்கிறோம் அல்லவா? அந்த வகையிலே புகழாகி எங்கும் பறந்தவனே. ஒருவருக்கு புகழ் வந்து விட்டதென்றால் அது உலகமெங்கும் பரவும். அதனாலதான் இல்வாழ்வானுக்கு உரிய அந்த உயர்ந்த தகுதிகளை அடுக்கிக் கொண்டே வந்த திருவள்ளுவர் புகழ் என்ற அந்த அந்த நிலைப்பாட்டை காட்டி செல்வார். இதெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் இதெல்லாம் வகுத்து வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நாம எதையும் நம் முயற்சியால் சிந்தித்து அடைவதற்கு எதுவுமே இல்லை. அவர்கள் காட்டிய வழியை மேற்கொண்டு ஒழுங்கினாலே போதும். நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சகலவித நன்மையும் சிறப்பாக பொருந்தும். அப்படியெல்லாம் நமக்கு அறநூல்களும் நம்முடைய இந்த திருமுறை போன்ற ஞான நூல்களும் அற்புதமாக அவன் கருணையினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் புகழாகி எங்கும் பரவி விரிந்தவனே என்று போற்றுகிறார். என் சிந்தையில் என்றும் நிலை பெயரா வண்ணம் புகுந்தவனே. ஞானிகள் சித்தத்திலே புகுந்த அவனை அவர்கள் எப்போதும் சிந்தித்தபடி இருப்பார்கள். ஆனா நம்முடைய சித்தத்திலே அவன் புகுந்து அவன் இருக்கும் நிலையை நாம் ஆலயம் சென்று வழிபடும் பொழுது அவனை கண்ணார கண்டு உளமாற வழிபட்டாலும் அந்த ஆலயத்தில் நீங்கின மாத்திரத்திலே மறந்து போவோம் இல்லையா? அந்த நிலை நம்முடைய நிலை. ஆனால் ஞானிகள் நிலை அவன் பெயராது சித்தத்திலே இருக்கும் நிலை எப்பொழுதும் உணரப்படும் நிலை. அதனாலதான் பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி என்று போற்றுகிறார். நீராவியான நிழலே போற்றி. நீர் என்பது எப்பொழுதும் ஆவியாகும் தன்மை உடையது. அதை வெறுங்கனால் பார்க்க முடியாது. நீங்க இயல்பா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிண்ணத்திலே நீர் எடுத்து வைத்து ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் பார்த்து கொண்டே இருந்தால் அந்த கிண்ணத்தில் இருந்த நீரின் அளவு குறைந்து கொண்டே வரும். அது ஆவியாகி கொண்டே இருக்கும். அது ஆவியாகி கொண்டே இருந்தாலும் ஆவியாகும் தன்மை நம்மால் அறிய முடியாது. நீரை மட்டுமே நம்மால் காண முடியும். அதுதான் உலகிலே உள்ள நீர் எல்லாம் ஆவியாகும் தன்மை. அது மேகமாகி செல்லும். அந்த தன்மையுடையது. அது போல நீர் ஆவியான நிழல். அதுபோல இந்த நீருக்குள்ளே நிழல் என்ற தன்மை ஒன்று உண்டு. அது நீரின் உள்ளே இருக்கும் நிழலானது விளங்கி தோன்றாது. இது எப்படி சொல்லும் ஞானசாஸ்திரம்? பெருமான் எப்படி இருக்கிறானா, நீர்நிழல் போல் இருக்கிறான். அந்த நிழல் எங்கே உண்டு அப்படின்னு பார்ப்போமே. ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே இந்த பஞ்சபூதம் கலந்த இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, இதிலே உலகம் மிதந்து கொண்டிருக்கிறது. ஆகாயம் என்ற அந்த விண்ணிலே உலகம் மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் ஒரு நிழல் உண்டு. அப்போ நம்முடைய அறிவியல் என்ன சொல்லுது? பூமியின் நிழல் சந்திரனிலே விழுவதுதான் அது வளர்வதும் தேய்வதுமாக உள்ளது அப்படின்னு கூட நம்முடைய அறிவியல் சொல்லுதல்லவா? அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிழல் உண்டு. பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிழல் உண்டு. அந்த நிழல் நீருக்குள்ளே உண்டா அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி. அந்த நீருக்குள் நிழல் என்பது எப்படி இருக்குமா? அந்த நீரின் உள்ளேயே கலந்து வெளியே தோன்றாமல் இருக்குமா. இந்த ஞான சாஸ்திரத்துல நம்ம சொல்லுவார், இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏன் பிழைப்பால் நல்லாய் உளவாமால் நீர் நிழல் போல் இல்லா அருவாகின்றானை ஆரறிவார் தானே உருவாகி தோன்றானையில் உற்று என்று 6ஆம் சூத்திரத்திலே அருளி செய்வார். எடுத்துக்காட்டு என்பதிலே
அந்த பரம்பொருள் நீரினுள்ளே நிழல் போல் எப்பொழுதும் விளங்கி தோன்றாமல் இருப்பவன். அதனாலதான் உள்ளம் கவர் கல்வன் என்றார், வெளிப்படாமல் என்ற நிலை. அப்படி இருக்கக்கூடிய அவன் தானே உருவம் தாங்கி வாராவிட்டால் எவரும் அவனை அறிய முடியாது என்று ஞானசாஸ்திரம் போற்றும். அது போல அவன் நீரிலே ஆவியாகவும் நிழல் போன்று விளங்கக்கூடியவன். அந்த நீராவியான நிழலே போற்றி என்று போற்றி பரவுகிறார். நேர்வார் ஒருவரையும் இல்லாய், தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பரம்பொருள் அந்த பரம்பொருள். சேர்ந்தறியா கையானை என்பார் மணிவாசக பெருமான். நாம் வழிபடக்கூடிய அந்த பரம்பொருள் இருக்கிறானே, அவனுக்கு மேலான ஒரு பொருளே இல்லைங்க. எவ்வளவு உயர்ந்த பரம்பொருள் அந்த சிவபரம்பொருள். அவன் ஒப்பில் ஒருத்தனே போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, ஒருவனே போற்றி, ஒப்பில் அப்பனே போற்றி, வானோர் குருவனே போற்றி என்றெல்லாம் போற்றுவார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்றெல்லாம் போற்றுவார். திருமூலரும் அருளி செய்யும் பொழுது ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை என்று அருளி செய்வார். அப்படி தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனி பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருளை நேர்வார் ஒருவரையும் இல்லாய் என்று போற்றி பரவுகிறார். தாராகி நின்ற முகிலே போற்றி, கார்முகில் போன்ற பேரருள் உடையவனே. அவன் அந்த தன்னுடைய கருணையை, அந்த முகிலானது தன்னுடைய உருவம் முழுமையிலும் நீரை சுமந்து நிற்பது போல அந்த சிவபரம்பொருள் தன் உருவம் முழுவதிலும் திருவருளை தாங்கி நிற்பவன் என்பது குறிப்பு. கையில இருக்கிறார் அல்லவா, கையில உயர்ந்த விசும்பு. இந்த திருக்கையில யாத்திரை மேற்கொண்டவர்களுக்கு தெரியும். பல நேரங்களிலே அப்படியே மேகமும் பனியும் மூடிடும். அப்படி மூடிவிட்டது என்றால் அருட்காட்சி கிடைக்காது. அப்ப எப்பொழுதும் மேகம் தவழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் அந்த கைலாய சூழல். அப்ப அங்க இருந்து அருளி செய்ததால் அந்த மேகம் தவழ்ந்து 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 செல்லக்கூடிய அந்த நிலையினை பல பாடல்களிலே எப்படி கைலை மலையானே போற்றி போற்றி என்ற மகுடத்தை எடுத்து ஆள்கிறாரோ பாடல்கள் தோறும், அதே போல இந்த பரம்பொருள் சித்தத்திலே நிலை பெற்ற தன்மையும் தொடர்ச்சியாக பல பாடல்களை எடுத்தாள்கிறார். இந்த காராகி நின்ற முகில் என்பதையும் சில பாடல்களிலே தொடர்ந்து எடுத்து ஆள்கிறார். அப்படி காராகி நின்ற முகிலே என்று அந்த பரம்பொருளை போற்றி பரவி அவன் கைலாய மலையில் என்றும் நிலை பெற்ற பெருமானே உன்னை போற்றி வணங்குகிறேன் என்கிறார் நம்முடைய வாய்மை திறம்பா வாகீச வள்ளல் பெருமான் 6ஆம் திருப்பாடல் தரிஷ்டமம். செல்லொரு வாய் சென்று திரண்டாய் போற்றி, தேவர் அறியாத தேவே போற்றி, பொல்லும் பூச்சி புணர்த்தாய் போற்றி, போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி, பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி, பற்றி உலகை விடாதாய் போற்றி, கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பிரிச்சுட்டோம். மீனாட்சி அம்மா கொஞ்சம் லாக் பண்ணிடுங்கம்மா, மியூட் பண்ணிடுங்க. உங்களுடைய பேச்சு இங்க திருப்பதி சிந்தனைக்கா. நன்றிம்மா, நன்றி. பிரிச்சுட்டோம். சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி. தேவர்கள் பலர், தேவர்கள் 30 கோடி தேவர்கள் என்பார்கள் இல்லையா? அந்த தேவர்கள் பலர். அந்த பல தேவர் வடிவிலே நின்று அருளி செய்து இந்த பெருமான் ஒவ்வொரு தேவர் வடிவிலும் நிற்கிறான். நின்று அருளி செய்து பின்பு அத்தேவர் யாவரும் அறியாதபடி தனி ஒரு திருவுருவம் தாங்கி நிற்பவன். அதான் சில்லுருவாய் சென்று பல வடிவங்களிலே நின்று பின்பு திரண்டாய், பின்பு ஒரு உருவம் தாங்கியவனே. அப்போ பலவிதமானவர்களும் வணங்கும்படி பலவித தேவர்களாக அவனை காட்சி தருகிறான். ஞானசாஸ்திரத்தில் சொன்ன மாதிரியே சுந்தரமூர்த்தி சுவாமி எடுத்து நமக்கு அருளி செய்திருக்கிறவர்களா பொன்கூர் திருப்பதிகத்திலே அறிவினால் மிக்க அறுவகை சமயம் அவ்வவர்க்கங்கே ஆரருள் புரிந்து என்று அருளி செய்திருக்கிறார் அல்லவா? அப்போ அந்த அறுவகை சமயத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் வழிபடு கடவுளாக கொண்ட தேவர்கள் வடிவிலெல்லாம் அந்த பரம்பொருளே விளங்குகிறான். அறுவகை சமயம் வணங்கும் தேவனாய் நிற்பவன் அவன் ஒருவனே. அந்த பரம்பொருள் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான். பல பல வடிவங்களிலே நிற்கக்கூடியவன். அவனை மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன், அவனே மூர்த்தி, அவனே மூதாதை, மாதாளும் பாகத்து எந்தை என்பார் மணிவாசக பெருமான். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் தேவர்களும் அறியாத தேவன். அந்த பெருந்தேவர்களாகிய 3 பேர் இருக்கிறார்களே, அவர்களாலும் அறிய முடியாத தேவன். அதனால அவனுக்கு தேவதேவன் என்ற அந்த சுட்டு அவன் ஒருவனுக்கே அமையப்பெற்று சிறப்பாக போற்றப்படக்கூடியவன்.
அந்த பரம்பொருள் புல்லுயிர்க்கும் பூட்சி புணர்த்தவன். புல்லுயிர் புல்லுயிர் என்பது தாவரம். புல் புல்லுயிராகிய ஓரறிவுடைய உயிருக்கும் வாழ்வினை வகுத்து கொடுத்தவனே என்று போற்றுகிறார். அதாவது பூட்சி என்ற சொல்லாட்சிக்கு பூணுதல் என்று பொருள். வாழ்வை மேற்கொள்ளுதல் பொருட்டு புல்லுயிராகிய ஓரறிவு தாவரத்திற்கும். அதனை நம்முடைய சிலப்பதிகாரத்திலே மன்னிக்கணும், தொல்காப்பியத்திலே அற்புதமாக மரபியல் என்ற ஒரு அதிகாரத்தின் கீழே சொல்லுவார் தொல்காப்பியர், புல்லே கடைநிலை உயிர் என்பதை புல்லும் மரணும் ஓர் அறிவினவே என்று ஒரு சூத்திரத்திலே அருளி செய்வார். என்ன சொல்றார்? புல்லும் மரமும் ஓரறிவுடையன. அந்த நிலையில் இருக்கக்கூடிய அவற்றுக்கு கூட நம்முடைய பரம்பொருள் அற்புதமான ஒரு வாழ்வினை வகுத்து கொடுத்திருக்கிறான் என்றால், எல்லா உயிருக்கும் அவனுடைய கருணை சமப்பட்டு நிற்கிறது என்று அவன் பெருங்கருணையை இங்கே போற்றுகிறான். இந்த புல் இருக்கிறதே, இது இருப்பதிலே தாழ்ந்த உயிர் என்பதை திருவள்ளுவர் எடுத்து ஆளும் பொழுது, விசும்பின் துளிவீழி நல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலைகான் பரிது என்பார். அது பசும்புல். பசும்புல்லும் அங்கு உண்மை வரணும், அது உண்மை இழிவு சிறப்பு என்பார். புல்லும் முளைக்காது, அப்ப புல்லாகிய கடைநிலை உயிரும் முளைக்காது என்பது பெரிய உயிர்கள் எவ்வாறு வாழும் என்று அந்த வான் சிறப்பை போற்றும் போது கூறுவார். அப்படிப்பட்ட பல்லுயிர்கள், இந்த புல்லுயிர்க்கும் பூட்சி, இவ்வாறு ஒவ்வொரு சிறிய தாவரமாக இருக்கக்கூடிய உயிருக்கும் வாழ்வை கொடுத்து அருள் செய்பவனே, என் சித்தத்திலே நீங்காது இருக்கக்கூடிய பரம்பொருளே என்று போற்றுகிறார். உலகில் உள்ள பல்லுயிர்கள் தோறும் நிற்பவனே, எல்லா உயிரிலும் இந்த பரம்பொருள் நிற்கிறான். ஏன் அத்தனை உயிரிலும் இவன் நிற்க வேண்டுமா? அவன் அனைத்து உயிரிலும் கலவாது இருந்தால் என்ன நிகழும்? ஞான சாஸ்திரம் தாங்க சொல்லும். அதாவது நம்ம திருமுறை எப்படி பார்க்கிறோமோ அதுக்கு சமமா நம்ம ஞான சாஸ்திரத்திலிருந்து அதற்கு பொருள் பார்த்தாதான் இலக்கணமும் இலக்கியமும் போல அதன் பொருட்சுவை நமக்கு விளங்கும். ஞான சாஸ்திரத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? அவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்துவிதமாய் நிற்பான் என்று அருளி செய்வார்கள். அவன் ஒன்றாய் நிற்றல் எதன் பொருட்டு என்று கேட்டால், அவன் ஒன்றாய் நிற்றல் இந்த உயிர்கள் நிலைபேறு அடைதல் பொருட்டு. அவன் வேறாய் நிற்றல் எதன் பொருட்டு? அவன் வேறாய் நிற்றல் இந்த உயிர்களுக்கு அறிவித்தல் பொருட்டு. அவன் உடனாய் நிற்றல் எதன் பொருட்டு? அவன் உடனாய் நிற்றல் இந்த உயிர்களை அனுபவத்தின் வழி, அவற்றின் வினைக்குத்தக்க அனுபவத்தின் வழி செலுத்துதல் பொருட்டு. இப்ப ஒன்றாய் நிற்றல் பொருள் நிலைபேரின் பொருட்டு, வேறாய் நிற்றல் அறிவித்தல் பொருட்டு, உடனாய் நிற்றல் செலுத்துதல் பொருட்டு. அப்படி இந்த பரம்பொருள் பல்லுயிராய் ஒவ்வொரு உயிரிலும் நிற்கிறான் என்று அவனை போற்றி பரவுகிறார். இந்த உலகினை பற்றி அவன் விடாதவனாக நிற்கிறான். அந்த பற்றற்ற பரம்பொருள் இருக்கிறானே, அவனைதான் பற்றற்றார் சேர் பழம்பதியை என்று அந்த பரம்பொருளை வணங்கக்கூடிய அந்த தன்மையை போற்றுவார் அப்பர் சுவாமி. அந்த பற்றற்ற பரம்பொருளாகிய அவன் பற்றில் வாழும் உயிர்களாகிய நம் பற்று நீங்க பற்றி நிற்கிறான். எதனை? இந்த உலகினை பற்றி நிற்கிறான். இந்த உலகினை பற்றி விடாது, மாயையிலிருந்து உலகத்தை படைத்து இந்த உலகத்தோடும் அவன் அத்விதமாய் கலந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று உலகத்தை பற்றி நிற்கிறான் எனும் கருணையை போற்றுகிறான். ஏற்பட்ட கருணை பற்றீங்களா? அவன் தன்னுடைய சொரூபத்திலே சச்சிதானந்த மூர்த்தமாக எந்த ஒரு குறையுமின்றி பரிபூர்ணப்பட்டு நிற்கக்கூடிய அவன் நம்மீது கருணை கொண்டு இந்த உலகத்தை பற்றி கொண்டு நிற்கிறானே, எவ்வளவு பெரிய கருணை! அதுவும் இந்த உயிர்களை, அது ரொம்ப அழகா, உயிர்களை வலிந்து இழுத்து அவற்றின் மலத்தை கெடுக்க மாட்டானாம். என்ன செய்வானா, அந்த உயிர்கள் போற வழியிலே செலுத்தி பின்பு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துவானாம். அத நமச்சிவாய மூர்த்திகளை போற்றி அருளி செய்த அந்த நூல்ல அதை போற்றுவார்கள். பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோது அகற்றி புண்டரிக பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே என்று முத்தி பஞ்சாக்கர மாலையிலே போற்றுவார்கள்.
அறியாமையை நாம் பிடித்து கொண்டு கிடக்கிறோம். இப்படி அறியாமையை பிடித்து கொண்டு கிடக்கக்கூடிய உயிர்களை அவன் பற்றி இருக்கிறான். யாரு? சிவபரம்பொருள். பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு, அப்படி பற்றிய அவன் வலிந்து அதன் மலவழியை கெடுக்காமல் குணவழி விட்டு திருத்தி கொஞ்சம் கொஞ்சமா நான் உயிரை வலிந்து ஆணவத்திலிருந்து நீக்க அவன் மேற்கொண்டால் உயிரினால் அதை தாங்க முடியாது. உயிரின் அந்த பெருந்துன்பத்தை அவன் நீக்கி சிறிது சிறிதா பக்குவப்படுத்துறான். அவ்வாறு அற்புதமாக நமச்சிவாய மாலையிலே போற்றி அருளி இருப்பார்கள். அப்படி அவன் உலகை பற்றி இருக்கக்கூடியவன். அந்த பரம்பொருள் கல்லுயிராய் நின்ற கனல். அவன் கல்லினுள்ளே தேரை போன்ற உயிர்கள், கல் என்று சொல்லும் பொழுது கல்லிலே உயிர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தேரை போன்றவை எல்லாம் வாழும். இது ஒரு பொருள். கல் என்பது ஒரு பிறவி என்று நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. கல்லையே பிறவியாக புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்பார் மணிவாச வள்ளல் பெருமான் அல்லவா. அப்போ இந்த கல் என்பது ஒரு பிறவி. இப்ப மணிவாசகர் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு மேற்கோள் ஞானசாஸ்திரத்துல நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அழகான மேற்கோள்கள் நமக்கு அங்கங்கே கிடைக்கின்றன. அகலிகை கல்லதானால் அரிபல பிறவியானான் பகலவன் குலத்தில் தோன்றி பாரலாம் முழுதும் ஆண்டு நிகரிலா அரசனாகும் சிலந்தி நீடுலகம் போற்ற சகமதில் எளிதான் அன்றோ மாவலி ஆய்த்துதானே. அப்போ பல பிறவிகளிலே பல பல உயிர்கள் கிடக்கக்கூடிய நிலையினை எடுத்து பேசுகிறார். அகலிகை கல்லெனும் பிறவியை பெற்றால், அரி பல பிறவியை பெற்றார். தசாவதாரம் 9 அவதாரம் எடுத்துட்டார். பகலவன் குலத்தில் தோன்றி பாரலாம் முழுதுமாண்டு நிகரிலா அரசனாகும் கோச்சங்கட் சோழனாக சிலந்தி தோன்றியது. ஒவ்வொரு பிறவியை எடுத்து காட்டும் ஞான சாஸ்திரம். அப்போ கல்லாகிய உயிரிலும் நிற்கும் ஒளிவடிவினவனே. அந்த கல்லாகிய உயிர் அது இந்த கல்லெனும் பிறவியில இருந்தாலும் அதனுள்ளும் ஞானத்தை விளங்கச் செய்யும் தன்மையோடு அவன் நிற்கிறான். அதனாலதான் கல்லுயிரா என்ற கனலே ஞான வடிவினனே என்று போற்றி கைலாய மலையை என்றும் நிலை பெற்று இருக்கக்கூடிய உன்னை போற்றி வணங்குகிறேன் என்கிறார் அப்பூதி அடிகளை ஆண்ட மெய்ப்பூதி நாவரசுகள் பெருமான். அடுத்த திருப்பாடல். திருச்சிட்டம்பலம். பண்ணென் இசையாகி நின்றார் ஒரே ஒரு விண்ணப்பம். அதாவது நேரம் ஆயிட்டு இது, அதனால நீங்க விரைவுபடுத்துவீங்க. முக்கியமான இதெல்லாம் கருத்துக்கள் அமைந்த பாடலையா நீங்களே இன்னொரு வகுப்பு எடுத்துங்க. நாளைக்கோ அதுக்கு மறுநாளோ அம்மாகிட்ட சொல்லி என்னைக்கு ஒரு நாள் கிடைக்குதோ அதை எடுத்துங்க. ஏன்னா இன்னும் 5 பாடல்கள் உங்களால முடியாது. ஏன்னா நிறைய மெய்ப்பொருள் இருக்கு அதுல இல்லையா. நீ இதை திரண்ட 6 பாட்டுக்கும் சொல்லிட்டு அடுத்த வகுப்புல மீதி 5 பாடல்களுக்கும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது உங்களோட விருப்பம். அம்மாவை கேட்டுங்க நிர்வாகியை. ஐயா ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு இன்னொரு அமர்வு வச்சா என்னைக்குமா அது பொருத்தமா இருக்கும்? ஆமா இல்ல நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் ஒரு 5 பாடல் இருக்குமா, திரண்ட கருத்துக்கள், நல்ல செறிந்த கருத்துக்கள் உள்ளது. ஐயா வேகமா போயிடுவாரு. அந்த பயம் வந்துடும், அவரை இந்த வேகம் பிடிச்சி தள்ளிடும். இன்னொரு அமர்ல நாளைக்கு வேணும், அதுக்கு மறுநாள் இடையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமர்வுல இதுவரையில நடத்தின 6 பாட்டுக்கு ஒரு திரண்ட கருத்தை சொல்லிட்டு அந்த 5 பாடலுக்கும் சொன்னோம்னா அந்த 1 மணி நேரம் சரியா இருக்கும். இந்த சாயங்காலம் வச்சுக்கிறீங்க. சாயங்காலம் நாளைக்கு எங்களுக்கு வகுப்பு இருக்குங்க. நாளைக்கு இது வேற இருக்குமா, நாளைக்கு சனிக்கிழமை 3 to 4:30 அவங்க இதுல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வேணா வச்சுக்கலாம். அந்த இது ஈசன் இது இருக்குல்ல, இடைமருது ஈசன் சாஸ்திர குழுல 3 to 4:30 அந்த இது திருவாரூரோட அந்த லீலைகள் இருக்கு. இல்லைன்னா இடையில ஒரு நாள் கிடைக்கலையா அந்த 5 நாள்ல? திங்களோட குரு பூஜை வருதுன்றதுனால அம்மா நாளைக்கு நிறைவு பண்ணிடலாம். அதுக்குள்ள நடத்தணும்னு அவசியம் இல்லையா, இந்த மாசம் பூரா நடத்திட்டு இருக்கலாம். அதனால ஏன்னா நமக்கு படைப்பு தான் நல்லா சிறப்பா இருக்கணும். அது நாள் பத்தி எல்லாம் இறைவன் படைச்சது தானே. அதனால அப்படி வச்சுக்கலாம். நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வகுப்பு முடிஞ்சோன்னா முடிவு பண்ணிக்கலாம். இதை நிறைவு செய்யுங்க அதுக்கப்புறமா. சரிங்க. சரி 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 சரி. இவ்வாறு நாம் இதுவரை சிந்தித்த 6 திருப்பாடல்களிலே நம்முடைய அப்பமூர்த்திகள் நம்முடைய சிவபரம்பொருளை மிக சிறப்பான வகையிலே போற்றி பரவி
இந்த கைலாயத்திலே அவரை வழிபட்ட இந்த அளவிலே நாம் இன்றைய சிந்தனை நிறைவு செய்து இதன் தொடர்ச்சியை பெருமான் திருவருள் கூட்டுவித்தபடி அடுத்து இன்னொரு நாள் இது பெருமான் அப்பர் சுவாமிகளுடைய கருணையினாலும் நம்முடைய சான்றோர்களுடைய ஆதரவோடும் பெருமான் திருவருள் கூட்டுவிக்க சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனக திரளையை போற்றி, கைலை மலையானியை போற்றி போற்றி. ஒரே ஒரு குறிப்பு, நாளை சில தலங்கள் இன்னைக்கே செய்யறாங்க. நாளை நடராஜர் அபிஷேகம், நமக்கு சித்திரை திருவோணம். அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் திருப்பைங்கிலேயே ஞாயிற்றுக்கிழமை பெருமான் நாவரசர் பெருமானுக்கு கட்டமது கொடுத்த அந்த ஐதீக விழா. அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை குரு பூஜை. 3 நாள் நமக்கு தொடர்ச்சியாக சைவ பெருவிழாக்கள் இருக்கின்றன. பெருமக்களுக்கு தெரிந்த செய்தி தான், இருந்தாலும் இங்கே ஒரு நினைவூட்டலுக்காக அடியேன் இதை பதிவு செய்தேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சி. நம்ம பேசி கலந்து